ஹாய் ஃபேமிலிஸ், நிறைய பேர் ஹோட்டல் சாம்பாருக்காக நிறைய யூடியூப் சேனல் பார்த்துருப்பீங்க. ஆனால் யாருமே கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு பர்ஃபெக்டான ஹோட்டல் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். அந்த பர்ஃபெக்டான சாம்பாருக்காக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது இந்த சாம்பார் மசாலா பவுடர் தான். ஸோ எப்படி செய்கிறேன்ட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். முதல்ல நம்ம இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அது கூடவே கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்திருக்கேன். சாம்பாருக்கு தேவையான காய்கறி, புளி ஊற வச்சது. இதில் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நான் 1 கப்பு பருப்பு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சீரகம், அதே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 10 பீஸ் நம்ம வெந்தயம் எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி. இதுக்கப்புறமா நம்ம மெயினாக யூஸ் பண்ண போகிறது சாம்பார் மசாலா. 10 பல்லு பூண்டு நம்ம எடுத்துருக்கோம் இடித்தது. இது போல் சூப்பரான ஹோட்டல் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். நான் இதில் 100 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வெந்தயம் ஒரு 10 பீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வெந்தயம் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கடுகு நம்ம 1 டீஸ்பூன் அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடுகு சேர்த்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கடுகு நல்லா பொரிச்சு வரணும். இது போல் கடுகு நம்மளுக்கு இது போல் பொரிச்சாதான் நம்மளுக்கு ஃப்ளேவர்ஸ் நல்லா வரும், சாம்பாரோட ஃப்ளேவரு. இதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவும் இடித்த பூண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பூண்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் பூண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் அளவு சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தீஞ்சு போயிடும். இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி. நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இன்னும் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் சாம்பாரோட ஃப்ளேவரு. அதனால் பூண்டு நம்மளுக்கு கொஞ்சம் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயம் ஒரு 50% 60% வரை நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, வெங்காயத்து கலரு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இன்றைக்கி நம்ம கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், இது கூட குடமிளகா நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறைய பேர் டவுட்டாக இருக்கும், குடமிளகாவை சாம்பாரில் சேர்க்கலாமான்ட்டு. ஸோ நம்ம இன்றைக்கி கேரட்டு, பீன்ஸு இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். அதனால் நம்ம குடமிளகா சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும், சாம்பாரோட ஃப்ளேவரு. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ஆட் பண்ணி செஞ்சுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் சிம்பிளான டிப்ஸ் சொல்கிறதுக்காக நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலாமே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் ஒரு 80% 90% நல்லா வதங்கிச்சு. நம்மளுக்கு அது கூடவே காய்கறி நம்மளுக்கு ஒரு 20% 30% நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறமா நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி நம்மளுக்கு மசைற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃபயரில் நம்ம சாட்டே பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சால்ட் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அந்த அளவு நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு. நான் இப்போ நம்ம பாதி சால்ட்டு தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த காய்கறிக்காக தான் நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். மீதி சால்ட்டு நம்ம பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா செக் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 50% 60% நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்மளுக்கு இது போல் தான் இருக்கணும், நம்ம ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது. இதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃபயரில் சாட்டே பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். நம்மளுக்கு இப்போ பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது போல் இன்னும் ஹோட்டல் ஸ்டைலில் ரெசிபிஸ் வேணும்னா நம்ம சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு பெருங்காயத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம தண்ணியில் இப்போ பாயில் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பருப்பு போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டி லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் பெருங்காயம். இதுக்கப்புறமா நம்ம சாம்பார் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த சாம்பார் தூள் ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணிப்பேன், யாராவது பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் சாம்பார் மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். நம்ம இந்த சாம்பார் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பாயில் பண்ணணும். இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். நம்ம இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் வரை நல்லா ஸ்லோ ஃபயரில் பாயில் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போவுமே தண்ணி வெஜிடபிள் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சாம்பார் திக்காக வராது, ரொம்பவே தண்ணியாகிடும். நம்மளுக்கு இப்போ காய் நல்லா பாயில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா 2லேருந்து 3 நிமிஷம் வரை நம்ம நல்லா கொதிக்க விடணும். நிறைய பேர் புளி தண்ணியை நம்ம காய் பாயில் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம ஆட் பண்ணணும் சொல்லுவாங்க. அது ஏன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால். ஃபைனலாக நம்மளுக்கு எல்லாம் காய் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம தால் ஆட் பண்ணிக்கலாம்.
நான் இதில் ஒரு கிளாஸ் அளவு துவரம் பருப்பு நல்லா பாயில் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா மூங் தாலும் சேர்த்து நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம். நீங்கள் மூங் தாலும் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும், சாம்பாரோட திக்னஸ்ஸு. எனக்கு இந்த திக்னஸே போதும். ஸோ அதனால நான் இன்றைக்கி மூங் தால் நான் ஆட் பண்ணல. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் மசாலா எப்போ ஆட் பண்ணமோ நம்மளுக்கு அப்போவே நம்மளுக்கு திக்காகிடும் சாம்பார் வந்து. ஸோ நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிட்டீங்கனாலும் ரொம்ப டாமினேட் ஆயிரும் சாம்பார் பவுடர் வந்து. ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான், அந்த அளவு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் பவுடரு. இதுக்கப்புறமா நம்ம தால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு திக்காயிடுச்சு. நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இங்கே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில பேருக்கு சாம்பார் வந்து திக்காக இருந்தால் பிடிக்கும், அதே சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்ன்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பருப்பு வந்து நான் ஒரு பவுல் அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 7லேருந்து 8 பேர் வரை நம்ம சாப்பிட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா அதை நீங்கள் மதியம் வச்சிங்கன்னா இந்த சாம்பார் நைட்டு வரைக்கும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த சாம்பார் வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அந்த அளவு நான் சொல்லியிருக்கேன் இந்த ரேஷியோ வந்து. எங்கள் வீட்டிலலாம் நான் ஒரு மதியம் வச்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் அதே குழம்பு தான் இருக்கும். ஸோ எல்லா வீட்டிலும் அதே தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சாம்பார் பல்காக செய்கிறீங்கன்னா நீங்கள் பருப்பு வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா கீழே பருப்பு வந்து கீழே சேர்ந்து உங்களுக்கு அடி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாம்பார் நல்லா கொதிக்குது. இது நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை நல்லா ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போவே நம்மளுக்கு சாம்பாரோட ஸ்மெல்லு தூக்குது. இதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக வரும். நம்மளோட சாம்பார் ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்குறது இந்த கொத்தமல்லி தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும் சாம்பாரோடது. நீங்கள் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எந்த கல்யாண மண்டபத்துக்கும் போனாலும் இதே ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. சில பேர் சாம்பார் மசாலா வந்து அரைச்சி போடுவாங்க. நான் இன்றைக்கி பவுட்ரு பண்ணி போட்டேன். இப்போ கடைசியில் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 6 kg கீ நான் ஆட் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு இந்த கீ ஆட் பண்ணதுக்கப்புறமா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சாம்பாரோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்ட்டு. இது போல் தான் இருக்கணும். நம்ம ரைஸுக்கு சாப்பிட்ற சாம்பார் வந்து இது போல் திக்காக இருக்கணும். அவ்வளோதான் ஃபேமிலிஸ், நம்மளோட சூப்பரான சாம்பார் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம ரைஸ் போட்டு அதில் நம்ம சாம்பார் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.